அப்போ எல்லாருக்குமானதை ஆக்குதல் என்பதில் தான் பிதத்தே வருங்க. ஒரு நஃபில் என்பதை சுன்னத்து என்பதே கூட பிதத்தாக போயிடும். எப்போ ஆயிரும்? எல்லாரும் அன்னைக்கு செய்யணும்னா பிதத்தாக போயிடும். எல்லாரும் செய்யணும். நீ யார்? நான் விரும்பினா தொழுவேன். நீ இன்னைக்கு சனிக்கிழமை வைப்ப, நான் ஞாயிற்றுக்கிழமை கூட தொழுவேன். நீ என்னப்பா எல்லாரையும் வெள்ளிக்கிழமை வர சொல்கிற அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ எல்லாருக்குமான ஒரு விதிமுறையை உண்டாக்குறதுக்கு பேர் தான் பிதத். இப்போ தப்லீகில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் தங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான் சுன்னத்துன்னு ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சார்கள்னா அதை செய்ய முடியாது. இப்போ இந்த விதத்தை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த டிஎன்டிஜிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தஹஜ்ஜத் தொழுகை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தஹஜ்ஜத் தொழுகை தொழுவப்படும்னு என்ன செய்கிறாங்க, இதை டிட்டு அப்படியே காப்பி அடிச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு தஹஜ்ஜத் தொழுவணும் எல்லாரும் ஏன் கூப்பிட்ற? நீ உனக்கு விருப்பம்னா ஞாயிற்றுக்கிழமை தொழுதுக்க, திங்கக்கிழமை தொழுதுக்க, செவ்வாய்க்கிழமை தொழுதுக்க, இண்டிவிஜுவலாக என்ன வேணாலும் செஞ்சுக்க. அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வரணும்னு நீ சொல்வாயானால் இது காலப்போக்கில் இப்படி தானே பிதத்து உண்டாகுது. காலப்போக்கில் என்னவாயிரும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லாம் கூடி தஹஜ்ஜத் தொழுவணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி இந்த பிதத்தை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சுன்னத்துன்னு வர்றவங்கலாம் இப்படி பிதத்தில் விழுவுறதை இப்படி தான் விழுவுறாங்க. அதே மாதிரி நான் கபரு ஜியாரத்துன்னு போட்டாங்க இதை டிஎன்டிஜியில். இந்த வெள்ளி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அறந்தாங்கி கபருஸ்தானில் போய் கபரு ஜியாரத்துக்கு கபரு ஜியாரத்து சுன்னத்து இருக்குது. அது அவன் போய்க்கிறவான்னு வரலாமல் இவனை ஒரு நாளையும் ஒரு நேரத்தை நிர்ணயித்து எல்லோரும் வாங்க போய் கபரு ஜியாரத்து பண்ணிட்டு வருவோன்னு ஆரம்பித்தாங்க. அப்போ இப்படி தான் பிதத்து அந்த எல்லா இயக்கங்கள்லையும் பிதத்து நுழைஞ்சது அப்படித்தான். அப்போ இந்த கூட்டாக சேர்ந்து செய்வதற்கு வணக்கங்களை கூட்டாக சேர்ந்து செய்வதற்கு ஃபர்லை தவிர மார்க்கம் எதுக்கு கூட்டாக நிர்ணயித்திருக்கிறதோ அது மாதிரி இரவு தொழுகையை தவிர நிர்ணயிக்காத விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு நாளை நிர்ணயித்து அன்றைக்கு கூடினீர்கள் என்று சொன்னால் அது பிதத்தில் வந்துடும். அந்த வேலையை தான் தப்லீக் செய்கிறாங்க. அந்த ஷப் குசாரியை சுன்னத்து நினைக்கிறாங்க. அது தப்பு.